ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி 17 அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும், அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லுக்குள் சொல் பகுதி 17 பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி 17 பார்க்கலாம். சொல்லுக்குள் சொல் பகுதி 17 நாம் பார்க்கக்கூடிய முதல் சொல் கலந்துரையாடல். கலந்துரையாடல் என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும். அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்ற சொல்லில் மொத்தம் 7 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 7 எழுத்துக்களிலிருந்தும் நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும். அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கும் சொல் கவிதை. கவிதை என்ற 3 எழுத்து சொல்லிலிருந்து எத்தனை புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 17 நாம் பார்த்த அடுத்த சொல் களிமண். களிமண் என்ற சொல்லில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 4. இந்த 4 எழுத்துக்களிலிருந்தும் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் அரசாங்கம். அரசாங்கம் என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும். என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஏதேனும் உங்களுக்கு புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 17 நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் செங்கோட்டை. செங்கோட்டை என்ற சொல்லிலிருந்து நமக்கு சில புதிய சொற்கள் கிடைக்கும். அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அவை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணவும். சரி நண்பர்களே, இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி 17ற்கான வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். நண்பர்களே, இதுவரையில் நாம் வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம். தற்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். அவ்வாறு நாம் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 17 பார்த்த முதல் வினாச்சொல் கலந்துரையாடல். கலந்துரையாடல் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் கடல், கரை, துறை, கலந்து, கரையாது
கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் படி, மடி, பட்டி, மரம், மன்றம். இவை போன்ற சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஏதேனும் புதிய சொற்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் கவிதை. கவிதை என்ற சொல்லில் சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும். தை, கவி, கதை, விதை. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் இந்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். ஏதேனும் புதிய சொற்கள் கூடுதலாக உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்த்த சொல் களிமண். இந்த களிமண் என்ற 4 எழுத்துச் சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் களி, கண், மண். இந்த 3 சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் களிமண் என்ற சொல்லிலிருந்து கண்டுபிடிக்க முடிந்தால் அதை கமெண்ட் பண்ணவும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். சொல்லுக்குள் சொல் பகுதி 17இல் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல் அரசாங்கம். அரசாங்கம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் அகம், அறம், கரம், அங்கம், அரங்கம். இவை போன்று பல்வேறு புதிய சொற்கள் அரசாங்கம் என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியும். சொல்லுக்குள் சொல் பகுதி 17இல் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் செங்கோட்டை. செங்கோட்டை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சொற்கள் கோடை, கோட்டை. இந்த இரு சொற்களை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் செங்கோட்டை என்ற சொல்லிலிருந்து புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அவற்றை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 17 நிறைவடைந்தது. முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டன, பின்பு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டன. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.